அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்டிஸ் ரூல். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் முத்து கிறிஸ்டோ 2943 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபேக்டர் தியரமை வந்து யூஸ் பண்ணி எப்படி ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா, பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ், ரியல் ரூட்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன கவுண்ட் பண்ணணும்னா, எத்தனை சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ், அந்த மாதிரி என்ன சேஞ்சஸ், எத்தனை சேஞ்சஸ் இருக்குது கொடுத்துருக்குற இந்த பாலினாமியலில் எத்தனை சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து +1, இது -10, இது வந்து +35, இது -50, இது +24. ஸோ இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போது ப்ளஸ்லேருந்து மைனஸ் மாறுது, இது ஒரு சேஞ்சு, சைன் சேஞ்ச். மைனஸ்லேருந்து ப்ளஸ் மாறுது, இது ஒரு சைன் சேஞ்ச். ஸோ இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ், அகெயின் மைனஸ்லேருந்து ப்ளஸ். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 4 சைன் சேஞ்சஸ் வந்து வருது. இப்போ இந்த 4 சைன் சேஞ்சஸில் இப்போ நம்ம ரேண்டமாக பார்த்தோம்னா, இந்த பாசிட்டிவ் ரூட்ஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த ரூட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இதில் வந்து 4, 2, 0 இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெகட்டிவ் ரியல் ரூட்ஸை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக -x அப்படின்றத கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், -xன்னு கொடுக்க போகிறோம். -x⁴, இந்த இருக்கிற இடத்துல -x³, இங்கே வந்து -x², இந்த இடத்துல -x. இப்போ ஜென்ரலாக வந்து மேலே இருக்கிற நம்பர் வந்து ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி மைனஸ் வர டேர்மில் வர்றது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆடாக இருந்ததுன்னா நமக்கு வர டேர்ம் வந்து நமக்கு மைனஸாக இருக்கும். இப்போது இதில் இது வந்து நமக்கு ஈவன் டேர்ம், அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா x⁴ கொடுத்துக்கலாம். எப்படி இதை சொல்கிறோன்னா, இப்போ -x⁴ -x இன்ட்டு -x இன்ட்டு -x இன்ட்டு -x இப்படி இருக்குன்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனில் வந்ததுன்னா பாசிட்டிவாக வரும், ஆடில் வந்ததுன்னா நெகட்டிவாக வரும். இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா x³ அப்படின்னு இருக்குது. ஸோ 3ன்றது நமக்கு ஆட் நம்பர். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போது -x² அப்படின்னு சொல்லும்போது -xஐ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2 ஈவனாக இருக்கிறதால நமக்கு ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போது இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த சைனும் சேஞ்ச் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இதில் இருக்கிற நெகட்டிவ் ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0. ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து நம்ம இல்லை, இங்கே சைன் சேஞ்சஸ் இல்லை, அதனால் இதை நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போ இதுக்கு ஒரு ரூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இஃப் f of c is equal to 0 then x minus c is a factor அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, x is equal to 1 அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த x is equal to 1 இங்கே கொடுத்துருக்க அந்த பாலினாமியலை நான் f of xன்னு எடுத்துகிட்டு, x எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுத்து பார்க்கலாம். அப்படி 1 கொடுத்து பார்க்கும்போது 1⁴ 1, 1³ 1, அப்போ 1 × -10 10, 1² 1, இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு வரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் பார்த்தோம். எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அப்போது எக்ஸ் மைனஸ் சியை வந்து நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது எக்ஸ் வந்து -1 அந்த பக்கம் வரும்போது +1 ஆகும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு வேல்யூ போட்டு அது 0 ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃபேக்டர். இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் நம்ம கொடுக்கும்போது 0 வருது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2 கொடுக்கலாம். ஸோ 2 கொடுக்கும்போதும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0 வருது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கொடுத்து பார்க்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்படி கொடுக்கும்பொழுது எஃப் ஆஃப் 3 கொடுக்கும்போதும் நமக்கு வந்து 0 வருது. அப்போது எக்ஸ் மைனஸ் 3யும் வந்து நமக்கு ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 நம்ம கொடுக்கும்பொழுது அகெயின் நமக்கு 0 தான் வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர். இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 4 இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.